சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். அது வந்து ராகியும் பாசிப்பயிரையும் வச்சு ஒரு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு ஆப்டான ஒரு உளுந்தம்பருப்பு சட்னி அரைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்கு. இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு நான் வந்து ராகி எடுத்திருக்கேன். ராகியும் பச்சைப்பயிறு கொஞ்சம் உளுந்து இதை மூணையும் வச்சு நல்ல ஹை கால்சியம் புரோட்டீன் ஃபைபர் உள்ள இந்த ஹெல்த்தியான தோசை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த 100 உலக்கில் 2 உலக்கு ராகி எடுத்திருக்கேன், அதில் 1 உலக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன், அப்புறம் அரை உலக்கு தோல் உளுந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதை 3 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. ராகி நல்லா கழுவி 3 மணி நேரம் ஊற வச்சாச்சு. ராகி நல்லா ஊறிடுச்சு. இந்த கருப்பு உளுந்தும் பச்சைப்பயிறு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு நான் கிரைண்டர்லேயே போடுறேன். அப்போ தான் நல்லா நைஸாக பையனை அரைக்க முடியும். ஃபஸ்ட்டு நல்லா ராகி அரைச்சிக்கிட்டு ராகி நல்லா நைஸாக அரைஞ்சதும் அதுலேயே இந்த உளுந்தும் பச்சைப்பயிரையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு போகிறேன். இப்போ ராகி வந்து நல்லா மையாக அரைஞ்சிருச்சு பாருங்க. நல்லா மையாக அரைஞ்சிருச்சு. அதுலேயே நம்ம இப்போ இந்த உளுந்தையும் பச்சைப்பயிரை ஊற வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து அரைச்சிடுவோம். நல்லா பொங்க ஆட்டியாச்சு. ராகியோடு சேர்ந்து பச்சைப்பயிறு உளுந்து கருப்பு உளுந்து போட்டு ஆட்டியாச்சு. நல்லா மையாக அரைஞ்சிருச்சு. இது நீ அள்ளிட்டு காமிக்கிறேன். இப்போ அரைச்சிட்டோம். அதுக்கு உப்பு போட்டு கரைச்சி மூடி வச்சுருவோம். இந்த ஹெல்த்தியான மாவு அரைச்சாச்சு. இதை மூடி வச்சுட்டு 8 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ வந்து இதை மாவை ஆட்டி வச்சு 8 மணி நேரம் ஆச்சு. நல்லா பொங்கிருச்சு. ராகியும் பச்சைப்பயிரும் சேர்ந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. மாவு இந்த கண்டிஷனில் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம பிளேனாகவும் இந்த தோசை செஞ்சுக்கலாம். இந்த ராகி பச்சைப்பயிறு தோசை பிளேனாகவும் செய்யலாம். அப்புறம் இந்த வெஜிடபிள், இந்த வெங்காயம் ஒரு கேரட்டு பிடிச்சா இந்த கேரட்டு, இல்லைன்னா வெங்காயம் மல்லி கருவேப்பிலை அப்புறம் ஒரு மிளகா இதெல்லாம் சேர்த்து இந்த ஊத்தப்பம் மாதிரியும் செஞ்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன்னு துருவிய தேங்காய், அப்புறம் 4 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் புளி, கொஞ்சம் வெல்லம், அப்புறம் 2-3 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் வதக்கி சட்னி அரைச்சிக்கிறோம். உளுந்தம்பருப்பு சட்னிக்கு காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா, அது வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான வச்சுக்கலாம். நான் 3 மிளகா வறுத்து வைக்கிறேன். செவ்வாய் பண்ணிட்டு கடாயை வச்சுக்கிறேன். 2-3 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகா வறுத்து சேர்த்துக்கிறேன். மிளகா வறுத்து வந்துருச்சு. எடுத்துகிட்டு இதில் உளுந்தம்பருப்பு போட்டுக்குவோம். உளுந்தம்பருப்பு வந்து நல்லா செவக்க வறுத்துக்கிறணும். பருப்பு செவந்துருச்சு. அதிலே தேங்காய் திருவலை சேர்த்துக்கிறேன். தேங்காயும் வறுத்துருச்சு. நல்லா தேங்காய் அந்த உளுந்து ரெண்டும் நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. இன்னும் இதை எடுத்துக்கிடுவோம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த இஞ்சியும் வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கிறேன். அதில் இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சு. அதோட ஒரு துண்டு புளி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து லேசாக அந்த புளி சூடு ஏறினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிறேன். இந்த வெல்லம் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஆற வச்சு சட்னி அரைச்சிக்கிறோம். இப்போ உளுந்தம்பருப்பு சட்னி அரைச்சிக்கிறோம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்து அரைச்சிக்கிறோம். இப்போ சட்னி அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ராகி பச்சைப்பயிறு தோசை செய்கிறதுக்கு எண்ணெயை தடவிக்கிறேன் சட்டியில். ஃபஸ்ட்டு பிளேனாக ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நல்லா செவந்துருச்சு. திருப்பி போட்டுக்கிடுவோம். ராகி பச்சைப்பயிரும் சேர்க்கறதுனால தோசை நல்ல மணமாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு அடுத்தது ஊற்றிக்கிறேன். இதில் பாதி மாவை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஆனியன், கேரட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து ஊத்தப்பமா செஞ்சுக்கிறோம். வெங்காயம், சின்ன வெங்காயம், துருவின கேரட்டு, கொத்தமல்லி,
கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்குவோம். இதை இப்போ வெஜிடபிள் ஆனியன் எல்லாம் கலந்து ஊத்தப்பமாக ஊற்றலாம். எடுத்து இதை பரட்டி போட்டுக்குவோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ராகி பச்சைப்பயிறு தோசையையும் உளுந்தம்பருப்பு சட்னியும் டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தோசைக்கு உளுந்தம்பருப்பு சட்னி பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சத்துள்ள தோசை. நீங்கள் தயார் பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே ராகி மாவு வச்சு ஒரு தோசை வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து அவளும் ராகி மாவு வச்சு செஞ்சது. இது வந்து ராகியை ஊற வச்சு பச்சைப்பயிரும் ஊற வச்சு அதையும் அந்த தோசையையும் உளுந்தம்பருப்பு சட்னியும் செய்திருக்கேன். இந்த ராகி பச்சைப்பயிரும் சேர்றதுனால உங்களுக்கு ஹை கால்சியம் ப்ரோட்டீனும் நிறையா கிடைக்கும். உளுந்தம்பருப்பு சட்னியோடு செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ